ஹே கைஸ், இந்த வீடியோட டாபிக் ராமெப்ரில். ராமெப்ரில் அப்படிங்கிறது ஹை பிளட் ப்ரெஷரை குணப்படுத்தக்கூடிய ஒரு மெடிகேஷன். இது ஒரு ஏசிஇ இன்ஹிபிட்டர்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இது பிளட் வெசல்ஸை ரிலாக்ஸ் பண்ணி விடும். ஸோ தட் இட் மேக்ஸ் ஈஸியர் ஃபார் யுவர் ஹார்ட் டு பம்ப் பிளட். யூஸ்வலா ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் ப்ரிவென்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப்டர் அ ஹார்ட் அட்டாக், இந்த ஒரு 3 விஷயத்துக்காக தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ ராமெப்ரில் அப்படிங்கிறது ஏசிஇ இன்ஹிபிட்டர்னு சொன்னோம்ல, அதாவது ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். இந்த என்சைமை பிளாக் பண்ணும். ஸோ இந்த பிளாக் பண்ணுறதுனால பிளட் வெசல் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா இந்த என்சைம் யூஸ்வலாக நம்ம பாடியில் பிளட் வெசலை நேரோ பண்ணிவிடும், சுருக்கும். ஸோ தட் பிளட் ஒழுங்காக ஃப்ளோ பண்ண முடியாதுல்ல. ஸோ இந்த ராமெப்ரில் கொடுக்கறதுனால பிளட் வெசலை ரிலாக்ஸ் பண்ணிவிடும். ஸோ தட் பிளட் ப்ரெஷர் கம்மியாகும், ஹார்ட்டோட ஸ்ட்ரெயினும் கம்மியாகும், பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். காமனான சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா மயக்கம் வர மாதிரி இருக்கும், இருமல் வரும், இல்லைன்னா டயர்டாக இருக்கும். அப்படி ரேர் இல்லைன்னா சைடு எஃபெக்ட்ஸ்னா ஸ்வெல்லிங் இருக்கும், வீக்கம் இருக்கும், மூச்சு விட கஷ்டமா இருக்கும், சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி 3 ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். யூஸ்வலாக எல்லா கண்ட்ரிலையும் இந்த மெடிகேஷன் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்லி மெடிகேஷன். ஸோ இதில் பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் உங்கள் டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன்ஸ் இல்லைனா ப்ரெக்னென்ட் ப்ரெஸ்ட் ஃபீடிங் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்களோட டாக்டரோட அட்வைஸை எப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராமெப்ரில் அப்படிங்கிறது ஒரு லைஃப் சேஞ்சிங் மெடிகேஷன் ஃபார் மேனேஜிங் ஹார்ட் ஹெல்த். ஆனால் அது எப்படி வேலை செய்யுது அண்ட் அதோட பொட்டென்ஷியல் ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட டாக்டர் கிட்ட பேசுனா எப்போவுமே உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் சரி அதை கேட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.